வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டு பேக்கில் டபுள் கலரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் உங்களுக்கு தைக்க இன்னும் அட்வான்ஸ் மாடல்ஸ்லாம் நிறைய தைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மெட்டீரியல் தேவை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் தைக்க போகிறேன். இது வந்து ஸ்க்ராப் ஃபேப்ரிக் தான். ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் தைச்சு பேலன்ஸ் ஃபேப்ரிக்கு. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டபுள் கலருங்கிறதால ஒரு ஆஷ் கலர், இதில் ஆஷ்லாம் வரதால ஆஷ் எடுத்திருக்கேன். உள்ளே நான் லைனிங்க்கு கொஞ்சம் திக் ஃபேப்ரிக்காக பாப்லின் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். சிசரு, இன்ச் டேப்பு, மார்க்கிங் சாக்கு, பென்சில் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன சைஸ் நான் போட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிங்கிள் ஃபேப்ரிக்காக போட்டுக்கோங்க. சிங்கிள் பீஸாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். போட்டுட்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12.5 சென்டிமீட்டருக்கு 12.5 இன்ச்சஸ்க்கு 21 இன்ச்சஸ் எடுத்துக்க போகிறேன். அதாவது 12.5 இன்ச்சஸ் வித்து, லென்த் வந்து 21 இன்ச்சஸ்ஸு. இங்கே 21 இன்ச்சஸ் எதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ இதை பாருங்கள், இந்த சைடில் தான் வரும். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 21 இன்ச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து 12.5 இன்ச்சஸ். இது தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து விடுற தையல் இது தான். அப்படியே கண்டினியூஸாக பக்கத்தில் 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் ஃபேப்ரிக்கில் தான் நான் கொடுத்துருக்க இப்போ எல்லோ லைனிங்கில் நம்ம தைக்க போகிறோம். இது அப்படியே டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இருக்கணும், அதுதான் மெயினு. ஃபஸ்ட்டு இந்த பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே பீஸ் தான் இதுக்கு கட்டிங்க. சைஸஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம சைஸஸ் வந்து என்ன வேரியேஷன், என்ன நம்ம தேவையோ எந்த சைஸில் வேணாலும் நம்ம தைச்சிக்கலாம். ஒரு தடவை நான் சொல்கிற சைஸில் நீங்கள் தைச்சி பார்த்துட்டு கூட எனக்கு பெருசாக வேணும், எனக்கு சின்னதாக வேணும்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் பிரகாரம் நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரை உள்ளுக்குள்ளே தான் நம்ம மார்க் பண்ணணும். அதனால் தட் மீன்ஸ் ரைட் சைடு இல்லாமல் ராங் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு எதுக்காக ராங் சைடு நம்ம எடுத்து மார்க் பண்ணி இது பண்ணுறோன்னா, இப்போ நம்ம சென்டர் ஷேப் ஒன்று கட் பண்ண போகிறோம். எவ்வளோனா 1 இன்ச்சஸில் ஒரு பாக்ஸ் ஒன்று கட் பண்ண போகிறோம். 2 ஃபோல்டுலேயுமே இந்த 2 ஃபோல்டோட இருக்கிற பாக்ஸையும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேகு. இப்போ நான் ஜஸ்ட்டு வெறும் ஹேண்டில் மட்டும்தான் வைக்கிறேன். நம்ம ஆனால் ஜிப்பு, வெல்க்ரோ, மேக்னெட்டிக் பட்டனு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வைக்கலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி லைனிங்கில் நான் சேம் இது கட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், சேம் பீஸை கட் பண்ணியாச்சு. இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதான் நான் யூஸ் பண்ண போகிற கான்ட்ராஸ்ட் கலரு. சிங்கிள் பீஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஒரு 5 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ? 5 இன்ச்சஸ். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோல்டுலேயே நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். 5 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிவிட்டு
இது ஃபோல்டில் இருக்கிறதால நம்ம இதையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த 5 இன்ச்சஸ் நான் மடித்து வச்சதில் இதுவும் ஃபோல்டில் இருக்குது, இதுவும் ஃபோல்டில் இருக்குது. நம்ம வந்து ரெண்டுத்தையுமே ஃபோல்டு இருக்கான்னா எப்போவுமே செக் பண்ணிக்கணும். இது வந்து டபுள் கலர் நான் யூஸ் பண்ணுறதுக்காக, இந்த ஒரு டிசைனுக்காக. இங்கே நம்ம என்ன கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி மடித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸையும் கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தைக்க வேண்டியது தான். பேலன்ஸ் கிளாத்தை நகர்த்திட்டு இந்த ஷேப் கட் பண்ணோம்ல, கம்பல்சரி இந்த ஷேப்பையும் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சு. இந்த சென்டருக்கு வர இன்னொரு கலரோட பார்ட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லிடுறேன். இது ஜஸ்ட்டு நம்ம வந்து கைக்கு யூஸ் பண்ண போகிற ஃபேப்ரிக் இதுதான், ஹேண்டில் தான். அதனால் 10க்கு 3 இன்ச்சஸில் கட் பண்ணிக்கலாம். 2 ஹேண்டில் வரும், அதனால் 2 பீஸு 10க்கு 3 இன்ச்சஸ் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஹேண்டிலுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த 3 இன்ச்சஸ்ஸு நான் டாட்டட் லைன்ஸில் போடுறதால நான் அப்படியே போடுறேன் மேனுவலாக. நீங்கள் ஸ்கேல் வச்சே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறோம். ரெண்டு ஹேண்டிலும் கட்டிங் முடிச்சாச்சு. எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் டபுள் ஃபோல்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு இப்படி பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்தா மாதிரி ஃபுல்லாக இந்த இடத்துல ஸ்டிச் போட போகிறோம். ரெண்டு ஹேண்டிலும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து இந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ண மாதிரி இதை இந்த 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ட்ரெஸ் பின் இருந்ததுன்னா ட்ரெஸ் பின் கூட நம்ம குத்திக்கிட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ரைட் சைடுக்கு மேலேயே தான் வைக்கிறோம். இந்த பாருங்கள், ரைட் சைடு இது ராங் சைடு. ரைட் சைடுக்கு மேலேயே 1/2 இன்ச்சில் மடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜாயின் போட போகிறோம். இந்த ஒரு பக்கம் இது ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரியே 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அடுத்த பக்கமும் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஹேண்டிலுக்காக இன்ச் டேப் வச்சே மார்க் பண்ணிக்கலாம். ஹேண்டில் எப்படி வரணுங்கிறத ரஃபாக சொல்லிடுறேன். இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி வைக்க போகிறோம். இப்படி வச்சதுக்கப்புறமா இந்த இன்னர் லைனிங்கை திக்னஸ்க்காக நம்ம கொடுத்த பாப்ளின் கிளாத்தை இப்படி மேலே வச்சு இந்த ஸ்ட்ரெயிட்டை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வர நேரத்துக்கு ஹேண்டில் கரெக்டாக இருந்தான்னு பார்த்தா போதும். இப்போ இந்த 2 ஸ்ட்ரெயிட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ரைட் சைடில் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை ஹேண்டிலும் நம்ம கொடுத்தாச்சு. இந்த 2 சைடும் முடித்ததுக்கப்புறமா இந்த கிளாத்தை தனியாக இந்த கிளாத்தை தனியாக பிரிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டை அப்படியே ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணும்போது திருப்பறதுக்கு கொஞ்சம் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் இந்த சென்டரில் கொஞ்சம் கேப் கொடுத்துறோம் நம்ம கை போகிற அளவுக்கு. ஃபஸ்ட்டு இந்த எண்டை தச்சுட்டு இப்போ இந்த எண்டை தச்சாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டை மட்டும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கேப்பும் கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இப்படி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டை ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டையும் 4 பக்கமும் இந்த ஸ்ட்ரெயிட்டை அப்படியே தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்த ஸ்ட்ரெயிட்டு இந்த சென்டரை மட்டும் நல்லா அதை இப்படி பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப திக்னஸ் இல்லாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் 4 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கேப் கொடுத்துருக்கோம்ல, லைனிங்கில் இந்த கேப் கொடுத்துருக்கோம்ல, இதில் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பியாச்சு. இப்போ இதை நம்ம இப்படி உள்ளே கொடுத்துடலாம். உள்ளே கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல, அதில் ஒரு தையல் கொடுத்துட்டு சுற்றி நம்ம டாப் ஸ்டிச் மட்டும் கொடுத்துடலாம். இந்த ஓப்பன் பண்ணி திருப்பின இடத்த நம்ம ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல சுற்றி நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறோம். டாப் ஸ்டிச் போடுறது எதுக்காகனா, இந்த ஃபேப்ரிக் நம்ம எது கொடுத்துருந்தாலும் நமக்கு வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, ஹேண்டில் மேலே நிற்கிறதுக்காக இந்த டாப் ஸ்டிச் போடும்போது பின்னாடி இருக்க ஃபேப்ரிக் எந்த கலராக இருந்தாலும் வெளியில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சுற்றி ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு டாப் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இப்படி பார்க்கும்போது நம்ம உள்ளே கொடுத்த ஃபேப்ரிக் தெரியவே தெரியாது, நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்த க்ரே கலர்லேயே கொடுத்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த டபுள் கலர் டோட்டு பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.